பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்கள் ஆசீர்வாத கதவுகள் தானாக திறக்கப்படும். ஆதார வசனம் எஸ்றா 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். ராஜாவின் இருதயத்தில் எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மேற்கண்ட வசனம் எஸ்ராவின் அறிக்கை. இதற்கு முன் நடந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்லுகிறேன். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய்விட்டார்கள் யூத ஜனங்கள். அவர்கள் 70 வருஷம் அங்கிருந்தார்கள். எருசலேம் சுட்டரிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கோரேஸ் என்ற மன்னன் பிறப்பதற்கு, அவன் பர்சிய மன்னன், அவன் பிறப்பதற்கு முன்பாக, அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார், கோரேஸை நான் எழுப்புவேன் என்று. அந்த கோரேஸை எழும்பி நீங்கள் போய் ஆலயம் கட்டுங்கள் என்று நிறைய பேரை அனுப்பினார். சிறைப்பட்டவர்களிலிருந்து நிறைய பேரை அனுப்பினார். அவர்கள் வந்தார்கள், கட்டினார்கள், தடைப்பட்டது. அது எது வரையிலும்? தரியூர் அடுத்து ராஜா வர்ற வரையிலும். தரியூர் ராஜாட்ட சொன்னார்கள், கோரேஸ் இந்த மாதிரி லெட்டரை கொடுத்துருக்கிறார் பாருங்கனார். பார்த்தாரு. அப்புறம் அவர் அனுப்புனார் நிறைய ஆட்களை, கட்டினார்கள். அடுத்த ராஜா அர்த்தசிஷ்டா, அவருடைய காலத்தில் தான் எஸ்ரா வருகிறார். எருசலேமுக்கு வந்து அதெல்லாம் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்பொழுது ராஜாவுடைய கண்களில் ஆண்டவர்களுக்கு தயவு கிடைக்கப்பட, அந்த ராஜா யார்? எருசலேமுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, தேவனுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த ராஜாக்களுடைய இருதயத்தை ஆண்டவர் எழுப்பினார். யாரை கொண்டாகிலும் நமக்கு ஒரு கதவு திறக்க வேண்டுமானால், நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும், யாரை கொண்டாலும் அவர் செய்வார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். எல்லாம் கொண்டு வந்து செய்து முடித்து விட்டது. எல்லாவற்றையும் முன்னிருந்த தேவன் கோரேசு பிறப்பதற்கு முன்னமே அதற்குண்டான சொல்யூஷனையும் எழுதி வைத்து விட்டார். தேவைகளை சந்திப்பார் என்பது நாம் யாவரும் அறிவோம். யெகோவா ஈரே என்றான் ஆபிரகாம். அதாவது அவர் பார்த்து கொள்வார் என்பதாகும். இதையும் தாண்டி நீங்களும் நானும் புரிந்திருக்க வேண்டியது, தேவைகள் வரும் முன்னே அதற்குண்டானதை ஆயத்தப்படுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைகள் தடைகள் வரும், அதை எப்படி தீர்க்க வேண்டும், அதற்குண்டானதை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். பின் ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? இதை உங்களது நாடி நரம்புகளை ஏற்றிக்கொள்ளுங்கள். பின் பிசாசு எதிர்பார்க்கும் வண்ணம் நீங்கள் கவலைப்பட்டு சோர்ந்து விட மாட்டீர்கள். கவலைகளையும் சோர்வுகளையும் நாம் விரும்புகிறோமா என்ன? இல்லையே. நாம் விரும்பாத ஒன்றை நம்முடைய எல்லையில் கொண்டு வந்து ஒருத்தர் போடுகிறான் என்றால் சாத்தான் மட்டுமே. இந்த பார்சல் எங்கே இருந்து வந்தது என்று பாருங்கள். ஃப்ரம் காட் ஓப்பன் பண்ணுங்கள். அவர் எப்படி? வார்த்தையினால் மட்டும்தான் பேசுவார். வார்த்தையை தான் முதல்ல அனுப்புவார். இல்லாவிட்டால் அது எப்பேற்பட்ட பார்சலாக இருந்தால் தூக்கி எறியுங்கள். இது எப்படி அறிந்து கொள்வது? விசுவாசத்தினால் வராது, எல்லாம் பாவமே. கர்த்தர் ஒன்றை நமக்கு கொடுக்கும் முன்னே, திறக்கும் முன்னே தமது வார்த்தையை அனுப்புகிறார். இந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் வைத்து வைத்து தியானிக்கிறோம், விசுவாசத்தில் உறுதியாகிறோம். இடையே இன்னும் நடக்கலை என்று சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் நம்மளை அதுவும் வார்த்தையினால் தான் பலப்படுத்துகிறார். இது போக போக ஆண்டவரோடு இணைந்து நடக்க இது பழகி கொள்கிறோம். இதுவும் நம்மை விட்டு போய்விடும். எது நம்மை விட்டு போய்விடும்? இந்த சோர்ந்து போவது, சந்தேகப்படுவது, பயப்படுவது நம்மை விட்டு போய்விடும். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் பிள்ளை என்றது 4-5 வசனங்கள், கற்பப்பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று வாக்கு கொடுத்தார். அவன் சந்ததி இப்படி இருக்கும் என்று வானத்தின் நட்சத்திரங்களையும் மணலையும் காட்டி சொன்னார். அவனோடு உடன்படிக்கையும் பண்ணினார். இன்னும் பிள்ளை பிறக்கும் முன்னே அவன் சந்ததியை பற்றியும் பேசுகிறார் 13-14 வசனங்களில். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். பிசாசு ஒன்று இதேபோல் டூப்ளிகேட்டாக கொண்டு வருவான். ஆண்டவர் ஒன்று செய்தால், வாக்கு கொடுத்தால், அதற்கு முன்னமே பிசாசு ஒரு டூப்ளிகேட்டை பண்ணிவிடுவான். சாரால் ஆகாரை கொடுத்தால் இஸ்மவேல் பிறந்தான். பிரச்சனைக்கு பொறுப்பு கர்த்தர் அல்ல, நாம் தான். இதையும் மன்னித்து இதற்கும் பொறுப்பெடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் இஸ்மவேலை. கர்த்தர் ஒன்றை உருவாக்கி உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாரானால் அதில் குழப்பம் இருக்காது, சமாதானம் உண்டு. அது வாய்க்கும் வரை யாருடைய கண்களில் தயை கிடைக்க செய்வார். நம்ம காத்திருப்பது நமக்கு இன்பமாக இருக்கும். அது எதிரியாக இருந்தாலும் கூட கண்களில் நமக்கு தயவு கிடைக்க செய்வார். தாவீதுக்கு அப்படி செய்தாரே. பெலிஸ்தியன் ராஜா ஆகீஸ், அவன் ஆப்போசிட் பார்ட்டி, இவர்களை அழிக்கிறவன் அவன். ஆனால் தஞ்சம் கொடுத்தான். தாவீதுடைய குடும்பத்துக்கு தஞ்சம் கொடுத்த எடுத்து வாசித்து பாருங்கள். அத்தோடு விலகி கொள்வான் யார்? பிசாசு. பிசாசு யோசனை கொடுப்பான்.
அது அவன் கொடுத்தான்ல 3ஆம் அதிகாரத்தில் யோசனை கொடுத்தானல்ல, ஒர்க் அவுட் ஆனது போயிட்டான், அவ்வளவுதான். இது ஒர்க் அவுட் ஆகும் தெரியும் அவனுக்கு. அவனுக்கு கொடுத்த யோசனையில் தெளிவு இருக்காது, சண்டையும் குழப்பமே மிஞ்சும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை எலியா கர்த்தருடைய தயவனாலே கிருபையினாலே வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று யாவருடைய கண்களும் பார்க்க நிரூபித்தான். எதிர்த்த வெறுத்த ராஜா ஆகாபே எலியாவை கண்டு கொஞ்சம் அமைதியாகிவிட்டான். இதை பார்த்ததும் அமைதியாகிவிட்டான். ஆனால் இவனுடைய மனைவி எசபேல் மிரட்டுதல் பேச்சால் பாகால்களை கொன்றே இல்லவா 450 தீர்க்கதரிசிகள், அதற்கு பதிலாக உன்னை பழி வாங்குவேன் என்றான். எலியாவை பார்த்து அவன் பயந்துட்டான். இவ்வளோ பெரிய தேவ மனுஷனுங்க, தீர்க்கதரிசிங்க, பயந்துட்டான். நான் சாகரேன் என்று ஓடிப்போய் சூறச்செடியங்கள் படித்து கொண்டான். இதுதான் பிசாசினுடைய வேலை. நீங்கள் ஒரு வேலைக்காக, பிஸ்னஸ் ஆர்டருக்காக, புதிய கதவு திறக்க வேண்டும் என்பதற்காக, புதிய ப்ராஜெக்டுக்கு இதுவோ வாழ்வின் நல்ல மாற்றத்திற்காக கர்த்தரிடம் ஜெபம் பண்ணி ஆவியான உதவி கேட்டு புறப்பட்டீர்களாயின், தேவ சித்தம் அதுவாக இருந்தால் நீங்கள் போகும் முன்னே யார் யார் இருதயத்தை திறக்க வேண்டுமோ திறந்து உங்களை பார்த்ததும் உங்களை இதற்கு முன் சந்தித்திராதவர்கள், கேள்விப்படாதவர்கள் உதவி செய்வார்கள். அவர்களுக்கே புரியாது ஏன் இப்படி செய்கிறோம் என்று, உங்களுக்கும் புரியாது. கர்த்தரின் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைத்து விட்டது, ஆகையால் இத்தனையும் நடக்கிறது. இந்த தயவு கிருபை பூட்டிய கதவுகளை திறந்துவிடும். கடினமான இருதயம் கொண்டால் கூட உங்களுக்கு இறங்கி வந்து செய்வார்கள். இது கர்த்தரின் சித்தத்தில் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கையில் வைத்திருந்தாலும் கதவு திறக்கப்பட மாட்டாது. இதன் பொருள் என்ன? இது கர்த்தருடைய சித்தம் அல்ல, இந்த கதவு உன்னுடைய அல்ல, இது திறக்கப்படாத கதவு, பூட்டிய கதவு, நான் உனக்கு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறேன் என்பதாக அதனுடைய பொருள். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், நடந்த சாட்சி ஒன்று சொல்கிறேன். ஒருவர் முதலாக அமெரிக்காவுக்கு போகிறார். ஐடி கம்பெனிக்கு வேலை கிடைச்சிருக்குது, போகிறார். அங்கே எம்பசிக்கு போக வேண்டிய அவருக்கு ஒன்றுமே தெரியாது, இதுவரையில் எதையும் அட்டன் பண்ணதில்லை. ஒருடன் போய் உதவி கேட்கிறார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எம்பசியில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்கார், பெரிய ஆஃபீஸர், அவர் பேர் ஆறுமுகசாமி, நீங்கள் போய் அங்கே கேட்டீர்களானால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார், நான் அவரிடம் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னார். இவரிடம் செல்ஃபோன் கிடையாது, நம்பரும் வாங்கலை. வந்துட்டார். இங்கே வந்து பார்த்தா பெரிய கியூ நிற்குது. அதில் போய் நின்று கொண்டார். கர்த்தாவே, நீர்தான் ஆறுமுகசாமி, நான் யாரை போய் கேட்கட்டும், இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இதுவரை நான் பார்த்தது கூட இல்லையே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளே இருந்து ஒருவர் செல்ஃபோனை காயில் வதித்து கொண்டு பேசிக்கொண்டே வெளியே வந்தார். அவருக்கு செக்யூரிட்டியெல்லாம் அவருக்கு சல்யூட் அடிக்கிறார்கள். அவர் வெளியே இந்த பையன் இருக்கும் இடத்தில் நான் தாங்க ஆறுமுகசாமி, சொல்லுங்கள் என்ன வேணும்? ஆமாம், யூஎஸ் எம்பசியில் தான் இருக்கிறேன், சொல்லுங்கள் அப்படிங்கிற. டப்புன்னு இந்த பையன் கையை பிடித்து கொண்டார். இந்த மாதிரி உங்களை உதவி கேட்டு ஒருத்தர் சொன்னார். ஆமாம் தம்பி, உன்னை பற்றி சொல்லிருக்காங்கன்னு இந்த பையன் கையை பிடித்து கொண்டு உள்ளே கூட்டி கொண்டு போய்விட்டார். கேட்டீர்களா? இப்படித்தான் நடக்கும். உங்களுக்கு என்ற கதவு திறக்க வேண்டுமானால் ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து வைத்து விடுவார். கர்த்தரையே நம்புங்கள். நீங்கள் புறப்படும் முன்னே கர்த்தர் சகலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதையும் எதையும் செய்யாதீர்கள். மனிதர்களை மதியுங்கள், அன்பு செலுத்துங்கள். பின்னாளில் இவர் உபயோகப்படுவார் என்ற நோக்கில் பேசுவது, பழகுவது, ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போவது, அவரை உயர்த்தி பேசுவது செய்தால் இவைகளெல்லாம் வீணும் வியர்த்தவுமாம். எந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி அவரிடம் வர வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த கதவை ஆண்டவர் பூட்டி விடுவார், உருவி விடுவார். கர்த்தரையே பிடித்து கொள்ளுங்கள், அவருடைய தயவையே நாடுங்கள், அவர் சமூகத்தையே நாடுங்கள். அப்படித்தானே வேதம் உற்சாகப்படுத்துகிறது. அவர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தினதை ஒருவர் பூட்டவோ மறைக்கவோ ஒளித்து வைக்கவோ முடியாது. ஒரு சாட்சி சொல்கிறேன். ஒரு ஊரில் 2 குடும்பம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண், 2 குடும்பம் அல்ல, ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பெண் திருமண வயது வந்துவிட்டது. அவங்க அப்பா நம்பிக்கை உடையவர், இயேசு மேல் நம்பிக்கை உடையவர். அவங்க அம்மா தினமும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே செய்யலை, திருமண வயது வந்துருச்சுது என்று. அது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். இந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்லி திட்டுற, ஆண்டவரை நகை பண்ணி வைப்பார் என்று. அந்த ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. நல்ல பெரிய வீட்டு திருமணம். பையன் அருமையான பையன், ஒழுக்கமான பையன், பணக்கார பையன், எல்லாம் உடையது. அந்த திருமணத்துக்கு இவர்களை அழைத்திருந்தார்கள், போயிருந்தார்கள். போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சலசலப்பு, அங்கே எல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். என்னவென்று பார்த்தால், திருமண சமயத்தில் மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்புன்னு ஒன்று இருக்கிறது. அந்த அழைப்புன்னு போய் பார்த்தா பெண் இல்லை, ஓடி போய்விட்டார். இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவில்லை என்று ஓடி போய்விட்டார். இப்பொழுது மாப்பிள்ளை வீட்டாருக்கு ஒரே அவமானம்.
என்ன செய்வேன்னு தெரியல. ஒரு சின்ன கூட்டம் இவர்களை நெருங்கி வந்தது. எங்கே உங்கள் பெண்ணை கொடுக்குறீங்களா இந்த மாதிரி என்று. கரும்பு என்ன கூலியா என்ன? ஓகே சொன்னார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே அவள் மணமகளாகிவிட்டாள். திருமணத்துக்கு போனவள் விருந்து சாப்பிட போனவள் விருந்து கொடுப்பவளாக ஆகிவிட்டால் திருமணம் நடந்து விட்டது. கேட்டீர்களா? திடீர் திருமணம். இப்படி தான் எல்லாருக்கும் நடக்கும் என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கும் பொழுது, அவரையே பற்றி கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள் எவ்வளவு நேரம் ஆகிற்று. இதெல்லாம் உண்மை சாட்சிகள். நடந்து விட்டதே. ரூத், இவளிடம் என்ன ஹிடன் அஜெண்டா இருந்தது? இந்த தேவன் எனக்கு வேண்டும், இந்த தெய்வம் எனக்கு வேண்டும், இப்படிப்பட்ட மக்கள் எனக்கு வேண்டும் என்று தானே வந்தாள். ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. நகோமியோடு வந்தாள். ஒரு வயலில் போய் நான் தானியம் பொறிக்க கொண்டு வருகிறேன் என்று நகோமி சொன்னால் இவள் போனாள். இவனை செலக்ட் பண்ணியா போனால்? ஒரு வயலுக்கு போனால் எதேச்சியாக. அது அவளுக்கு எதேச்சு. ஆனால் கர்த்தருடைய ஏற்கனவே செலக்ட் பண்ணி வைத்து விட்டார். பொறுக்கினால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வயலுக்கே சொந்தக்காரியானார். அப்படி உங்கள் பெண்ணுக்கு, உங்களுடைய மகனுக்கு மாப்பிள்ளை பெண் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று நீ இன்றைக்கு போய் 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 உங்களுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என்றால் சோர்ந்து போகாது. உங்களுக்கு என்ற ஒரு பெஸ்ட் இடத்தை அவர் செலக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தரையே பிடித்துக் கொள்ளுங்கள், யெகோவா ஈரையே பிடித்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நடக்கும். அந்த கதவு உங்களுக்கு சரியான நேரத்தில் திறக்கப்படும். திறந்தே வைத்திருந்தால் இப்போது உங்கள் கண்களுக்கு அது தெரியாது. எப்பொழுது தெரியுமோ அப்படிதான் திறப்பார். அப்படித்தானே ஆகாரின் கண்களுக்கு துறவையை காட்டினார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் பிள்ளை சாகிறான் என்று சொன்னது அங்கதானே இருந்தது துறவு. ஆண்டவர் காட்டவில்லையா? அப்படி உங்களுக்கு காட்டுவார். இனியா பிள்ளைகள் பிறக்கப் போகிறார்கள், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக ஏற்ற நேரத்தில் கண்டிப்பாக தருவார். ஆபிரகாமுக்கு பலி கொடுக்க போனான் ஈசாக்கை. ஆட்டுக்கடா ஒன்று சிக்கியிருந்து போன உடனே ஆட்டுக்கடாவை காட்டினார். எல்லாம் பலிபட செப்பனிட்டு அதை வைத்து இதை வைத்து கத்தியை ஓங்கி அவர் பேசி அப்புறம்தான் காட்டினார். அந்த கடை அங்கே தான் இருக்குது. அவனுக்கு எப்போ காட்ட வேணுமோ அப்பொழுது அந்த கடை சத்தம் போட்டது. அப்படி தான் உங்களுக்கு நடக்கும். நம்புங்கள், கர்த்தரின் தயவை நாடுங்கள், யதார்த்தமாக இருங்கள். இங்கு அங்கும் போனால் அதிக டவுரி கிடைக்கும். டவுரி கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்காது. டவுரி பிசாசின் திட்டம். இந்த பழம் அழகு, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம் சொன்னானே, முடிஞ்சதே. தோட்டத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்களே. இறுதியில் என்ன நடந்தது? பிசாசின் திட்டத்திற்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். இங்கே போனால் பணம் கிடைக்கும், பெண் அழகு, நிறைய நகை கிடைக்கும் என்று போகாதீர்கள். ஒரு நாள் வாழ்க்கை இழந்து போய்விடும். நான் பயமுறுத்துறேன் என்று நினைக்காதீர்கள். ஜாதி, பணம், பைக்கு, காரு, வீடு இவைகளோடு பெண் வர வேண்டும் என்றால் பிரயாசப்பட்டால் வருவாள். கூட உன்னை கூட்டிக் கொண்டு வருவாள், பிசாசையும் கூட்டிக்கொண்டு. ஏனெல்லாம் அவைகளெல்லாம் அவனோடைய சொத்து. அவைகளெல்லாம் இருக்கும் இடத்துல வருவான். நீங்கள் தடுக்க முடியாது. இந்த தேசத்தை விட்டு இவைகளெல்லாம் ஒழிய வேண்டும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். டவுரி கேட்காதீர்கள். இதன் மூலமாக உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாரம் உங்களை முன்னேற்ற வேண்டும் என்பது சரியான நேரத்தில் வைப்பார். இத்தனை நான் சொல்லி இருக்கிறேன். இவைகளெல்லாம் உண்மையில் நடந்த காரியங்கள். ஜெபிக்கலாம் வாருங்கள். உமது கண்களில் தயை கிருபை கிடைக்கும் பிரயாசம் எடுப்பேன் ஆண்டவரே. மற்ற கதவுகள் தானாக எனக்கு திறக்கப்படும். அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில். இன்றைய சிந்தனைக்கு மனிதர்களை மதிப்பேன், அன்பு செலுத்துவேன். ஏதாவது கிடைக்கும் என்று பிரியப்படுத்த மாட்டேன். கர்த்தரை கண்கள் எனக்கு தயவு உண்டு, என்னாலும் உண்டு. ஆமென். அல்லேலூயா.